வெல்கம் பேக் டு மின்மினிஸ் வேர்ல்ட். பாலக் பன்னீர் கீரையே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பாலக் பன்னீரை செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தேவையான அளவுக்கு பாலக் கீரையை சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு 2 பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயும் நம்ம வேக வச்சுருக்கிற பாலக்கீரையை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறது இந்த தக்காளி, வெங்காயம் மட்டும்தான். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். கீரை வேக வச்ச தண்ணியை ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது சேர்த்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் பன்னீருக்குள்ளே வந்து அந்த கீரை மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் இறங்கும். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஹீட்டிங்.